ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் கோயிலில் விளையாட்டு போட்டி தாங்க வைக்கிறாங்க. ஆமாங்க, கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் அப்புறமா எங்கள் கோயிலில் வந்து விளையாட்டு போட்டி வைக்கிறது வழக்கம். இங்கே பாருங்கள், தெரியும் ஆல்ரெடி ஆள் வந்துட்டாங்க. பட் நாங்கள் போக லேட்டாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம் காய்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன விளையாட்டு போட்டி வச்சாங்கன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் பாருங்கள், கோயிலில் ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, மாவுக்குள்ளே வந்து மிட்டாய் வச்சுட்டு அது வாயால் எடுத்துகிட்டு ஓடணும், கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விளையாட்டு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி ஒன்று அனுப்பினோம். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் அங்கேயே படுத்துட்டார். ஸோ அடுத்து வந்து கேர்ள்ஸ் அதே மாதிரி தான் வாயில் எடுத்துகிட்டு ஓடணும். அடுத்து வந்து கேர்ள்ஸுக்கு இந்த விளையாட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் வச்சு ஓடுறது, அப்புறம் ஓட்டப்பந்தயம் ஓடுறது ரோட்டில். ஸோ அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க, இவங்க ஓடிட்டு போயிட்டு மறுபடியும் ஓடி வரணும். ஸோ அதுதான் இந்த கேமே. ஸோ ஓடி போயிட்டு ஓடி வரக்குள்ளே யார் 1வது 2வது 3வதாக பார்ப்பாங்க. இங்கே 3 பேர்த்துக்கு தான் கிஃப்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி எழுதி வச்சுக்குவாங்க. அவங்க பேரை கூப்பிட்டு எழுதி வச்சுக்குவாங்க. ஸோ கோயிலுக்கு வெளியே இந்த ஓட்டப்பந்தயத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம் வேறு கேம் விளாட்றதுக்கு. சில்ட்ரன்ஸ் கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா பானை உடைக்கிற கேம் வந்துச்சு. பாருங்கள், 3 பானையை உடைக்கணும். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் தான் உடைக்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாக்கள், இந்த மாதிரி பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்களா அந்த மாதிரி விளாட்லாம். ஸோ அங்கே தெரியுதா வெள்ளைக்கோடு, அந்த கோடை வந்து தாண்டக்கூடாது. தாண்டாமல் வந்துட்டு அந்த பானையை உடைக்கணும். அந்த கோடை தாண்டினவங்க வந்து அவுட்டு. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப நேரமாக வேறு ரூட்டில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆர்மனிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லெஃப்ட் ரைட் நேராக போங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டுலாம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறப்போ விளையாட்டு போட்டி வைக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலில் நான் இந்த விளையாட்டு போட்டி கொண்டாடுறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதில் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கோயிலில் விளையாட்டு போட்டி வந்து விளாண்டுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது. கண்ணை கட்டிட்டு போய் பானையை உடைக்கணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து கரெக்டாக பண்ணாங்க. பட் கொஞ்சம் தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க. இந்த போட்டியில் நான் கலந்துக்கவே இல்லை. நான் ஏன் கலந்துக்கலைன்னா, எனக்கு ஒரு பயம், எங்கடா நான் போய் வாரி விழுந்துருவேன்னு ஒரு பயம். ஸோ அதனால் நான் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டேன். நான் நின்று வந்து மற்றவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நாங்களாம் வந்து வீட் சட்டை தான் போட்டு வந்தோம். பிகாஸ் வந்து விளையாட்டு போட்டினால சரி வீட் சட்டையை போட்டு போவோம் அப்படின்ட்டு நானே, தங்கச்சி, அக்கா இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து வீட் சட்டை தான் போட்டு போயிருந்தோம். ஸோ பஞ்சா ஷூட்லாம் நாங்கள் போடலை. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் விளையாட சுலபமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே போட்ட ஷர்ட் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பிகாஸ் நான் அந்த வீடியோ வந்து எப்போயோ செஞ்சுட்டேன். ஆனால் எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த வீடியோ செய்யக்குள்ளேயும் நான் அதே ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சின்ன குட்டியை நாங்கள் வந்து இறக்கணும், என் தங்கச்சி. ஸோ அவங்க போய் கண்ணை கட்டிட்டு, அக்கா நீ வழி சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கண்ணெல்லாம் சுற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த சைட் போயிட்டதுக்கப்புறமா நான் அவங்கள வந்து கத்துனேன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். நான் லெஃப்ட் ரைட் சொல்கிறதுக்கிட்டேயும் அவங்க வந்து கட்டையை தூக்கிட்டு என்னை அடிக்க வராங்க, என்னை நோக்கி வராங்க. அவங்க வந்து என் குரலில் கேட்டு வராங்க. நானும் அப்படியே எட்ட போயிட்டேன், கடாய மண்டை உடஞ்சிடன்னு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பெரிய குட்டி தாங்க இறங்குனுச்சு. வேறு யார், எங்கள் அக்கா தான். அவங்களும் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போனாங்க. நானும் எங்கள் வீட்டு சைடில் யாரும் போக மாட்டாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, 2 பேர் போயிட்டாங்க. எங்கள் அக்கா சுற்றி விட்டாங்க. அக்காட்ட நானும் சொன்னேன், அக்கா எப்படியாவது ஜெயிச்சிருங்க அக்கா அப்படின்னு சொல்லி கத்தணும். ஸோ அக்காவும் போய்கிட்டே இருந்தாங்க. நேராக போனாங்க. எங்களுக்கு ஒரு பயம், எங்கடா அக்கா அவுட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லைங்க, கரெக்டாக போயிட்டாங்க. அந்த கோடு வரைக்கும் போயிட்டாங்க. அந்த கோடை தாண்டக்கூடாது இல்லையா? ஸோ நாங்களும் வந்து கத்திக்கிட்டே இருந்தோம், உடைங்க மேலே வைங்க, கட்டையை பார்த்து வைங்க அப்படி சொல்லி கத்திக்கிட்டே அக்காவை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அளவு பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி பானையை உடைக்கிறது, அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து உடைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பானையை விட்டு நடு பானைக்கு போனாங்க.
அங்கே போனதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு பயம், எங்கடா அவங்க பானை உடைப்பாங்களோ உடைக்க மாட்டாங்களோன்னு மனசில் ஒரு டிக் 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 அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக குறி வச்சாங்க. நாங்களும் கத்திக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக உடச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா பானையை ஃபஸ்ட்டு உடச்சது அக்கா தானே. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப கத்தி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆடினா யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா நான் வந்து விளையாட்டை ஃபோக்கஸ் பண்ணனால கேமரா என்னால் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நான் இந்த வீடியோ போடுறேன். இதே மாதிரி அடுத்து வந்த 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக பானையை உடச்சிட்டாங்க. அடுத்து வர 2 பேருமே உடச்சிட்டாங்க. அப்படின்னா நான் இந்த போட்டியிலையும் கலந்துக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரே ஒரு போட்டியில் தான் கலந்துக்கிட்டேன். அதுவும் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்து நான் கலந்துக்கிட்டேன். இந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கேம். அது என்ன கேம்னு நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க. என் முன்னுக்குள்ளவங்களாம் வந்துட்டு அவங்க கரெக்டாக உடைப்பாங்களா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து வந்து பாய்ஸ்க்கு தான் இந்த பானை உடைக்கிற போட்டி வச்சுருந்தாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்தேன். ஒரு கேமையும் நான் மிஸ் பண்ணல. ஸோ எல்லா கேமையும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் கிஃப்ட் கொடுத்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி. ஸோ நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. எங்கள் அண்ணனுக்கு கண்ணு கட்டினாங்க. அவர் நேராக போனார், கரெக்டாக பானையை உடச்சிட்டாருங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் யாருமே எதுவுமே சொல்லலை, அங்கே சத்தமே போடலை. அவங்க கரெக்டாக உடச்சது வந்து எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து மாமாவுக்கு கொடுத்து மாமா போன வருஷம் ஜெயித்தார். பட் இந்த வருஷம் வந்து மாமா வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் போல இருக்குது. மாமா வந்து அவுட் ஆகிட்டார். கோடை தாண்டிட்டார். கோர்ட்டுக்கு அந்த சைட்டு போனால் அவுட்டு தானே. ஸோ அவர் தாண்டிட்டார். நானும் மாமா உடைப்பாருன்னு வெயிட் பண்ணேன். பட் மாமா கோட்டை தாண்டிட்டார். அதனால சரி பரவாயில்ல சொல்லி அடுத்து 2 பேர் வந்து தான் அந்த பானையை உடைச்சாங்க. அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் 10 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 10 பேர் உட்கார்ந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் 2வது வந்தவரும் உடச்சிட்டாரு. அடுத்தது வந்து லாஸ்ட்டு வந்து இவர் தான். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடச்சிருவார். இவங்கெல்லாம் பானை உடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். எல்லோரும் பானை உடைச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கேமே. ஸோ நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அது வரைக்கும். இவங்களும் வந்து கரெக்டாக வந்து அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு அடிக்க விடாமல் அப்படியே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து எங்கள் அம்மா வந்தாங்க, கோயிலுக்கு வராங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் இவர் கரெக்டாக பானையை உடச்சிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் திரும்பி இருக்கும், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எப்படி திரும்பினுச்சுன்னு எனக்கே தெரில. ஸோ அந்த பிளாக் அண்ட் க்ரே சட்டை தான் நான். ஸோ இந்த கேமில் தான் நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி இருக்கிற கேம்லேயே எனக்கு இந்த கேம் தான் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இதுலேயே நான் வந்து அவுட் ஆகிடுவேன். இந்த வீடியோ என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. அதுக்கிட்டேயும் என் ஃபோனில் பவர் ஆஃப் ஆகிடுச்சி. ஸோ அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்னங்க கேமெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் திக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. யூனோ கார்ட் இருக்குல்ல, அதை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இருக்குல்ல, என்ன பண்ணுறது அடுத்துன்னு தெரியாமல் நாங்களும் யூனோ கார்ட் விளையாண்டுட்டு இருந்தோம். பாருங்கள், நான் என் கார்ட்டை வந்து நான் உங்ககிட்ட தான் காட்டுறேன், நீங்கள் யார்கிட்டையும் காட்டாதீங்க. ஸோ இந்த கேம் தான் யார் ஜெயிப்பா விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னங்க, நார்மலாக குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்குறது தான். இது வழக்கமான வேலை தானே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் என்ன போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். கண்டிப்பாக நான் வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ் போட மாட்டேன் இல்லை, கோஸ்ட் ஸ்டோரி போடுவேன். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, டாட்டா பாய். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்து நான் நிறைய வீடியோ போட முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய்.